தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மண்டபம் கிளை சார்பாக இந்த மெகாபோன் பிரச்சாரம் தற்பொழுது துவங்குகின்றது. இந்த பகுதியில தர்கா வழிபாடு மாபெரும் வழிகேடு என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டதற்குண்டான நோக்கம், நாம நிற்கக்கூடியது இந்த பட்டாணி சாஹிப் ஒலியுல்லா என்று சொல்லப்படக்கூடிய என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தர்காவினுடைய வாசல்ல தான் இப்ப நம்ம நிற்கின்றோம். இந்த தர்கா வணக்க வழிபாடு என்பது இஸ்லாத்துல இருக்கின்றதா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்வோமேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள் என்ற செய்தியை முஸ்லீம் என்ற ஹதீஸ் நூல்ல நம்ம ஆதாரபூர்வமான செய்தியாக நம்ம பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்களாம், வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, அப்படி தரைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் நீ இடிக்காம விட்டுறாத, தரைமட்டமாக்காம விட்டு விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஒருவர் மக்கி மரணித்து விடுவாரேயானால் அதோடு அவருடைய கதை முடிந்து விடுகின்றது. ஆனா என்ன செய்கின்றார்கள்? தர்கா என்பது ஏன் உருவானது? ஒருவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணோம்னா அதுல மண்ணள்ளி போட்டு அந்த எந்த அளவிற்கு நம்ம குழியை தோண்டணுமோ அந்த அளவுக்கு தான் அந்த மண்ணை நாம மேல போடணும். அது அல்லாம கூடுதலான மண்ணை கூட போடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். ஏன்? அதிகமா மண்ணை வெளியிருந்து கொண்டு வந்தா மணமேடு கூடிடும். தர்காவினுடைய அளவு அந்த கபருடைய அளவு கூடிடும். அப்படி கபருடைய அளவை பெருசாக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது தர்கா என்று ஒன்றை உருவாக்குகின்றார்கள் என்றால் ஏன் உருவாக்குறாங்க? எப்படி உருவாகுது? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு எதிராக இது நடக்கின்றது. அதே மாதிரி கபரை பூசுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். சமாதிகளை பூசுவது, கபரை நம்ம பூசணும்னா தர்காவாயிரும். அப்ப தர்கா என்பது எது பூசப்பட்டதை அதை இடிக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. அதோடு மட்டுமல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த இறுதி காலத்துல தங்களுக்கு மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில மிக முக்கியமான செய்திகளை மக்களுக்கு சொல்லி சென்றார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன முக்கியமான செய்திகள்ல ஒண்ணுதான் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத நஸ்ரானியாக்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கட்டும். ஏன்? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணங்கும் இடமாக ஆக்கிவிட்டார்கள், அதனால அவங்க நாசமா போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். நபிமார்களுடைய கபறுகளை வணக்கம் இடமாக ஆக்கினவர்களுக்கே அல்லாஹ்வுடைய லானத் இறங்கும்னா இந்த பட்டாணி சாஹிப் ஒலியுல்லா யாரு? ஏர்வாடி ஆண்டவர், நாகூர் ஆண்டவர், அந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் யார்? அவர் நல்லடியாருன்னா அல்லாஹ்விடத்துல அதற்குரிய கூலி அவர் வாங்கிட்டு போவாரு. அவரிடத்துல நம்ம போய் பிரார்த்திக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? படைத்த இறைவனத்துலதான் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். நம்முடைய எந்த ஒரு சிரமங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியவன் படைச்ச ரப்பு தானே. இறந்து மக்கி மண்ணாகி விட்ட ஒருவரிடத்துல போய் பிரார்த்தனை செய்தால் அது அவருக்கு கேட்குமா? முதல்ல அவர் அதை செவியேற்பாரா? இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே மரணித்தவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது, அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லிவிட்டான். அப்ப இறந்து மக்கி மண்ணா போனவரிடத்துல போய் பிரார்த்திக்கின்றார்களே, அவருக்கு எப்படி காது கேட்கும்? என்றென்னும் உயிரோடு இருப்பவனாக ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லப்படக்கூடிய படைச்ச ரப்பை நீங்கள் பிரார்த்தித்து அலையுங்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாயி இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் நபியே உன்னிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்க சொல்லுங்க, நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கின்றேன். இன்னி கரீப், அல்லாஹ் நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறான். பிரார்த்திப்பவர் என்னிடத்திலேயே பிரார்த்திக்கட்டும், நம்பிக்கை வைக்கக்கூடியவர் என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். என்னுடைய அடியார் என்னிடத்தில் பிரார்த்தித்து அழைக்கும் பொழுது நான் அவருக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றான். என்றால் அப்ப நம்ம படைத்த இறைவனை தாங்க பிரார்த்தித்து அழைக்க வேண்டும். அப்ப இது போன்ற மக்கி மண்ணாகி விட்டவர்களிடத்துல நாம துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த மாபாதக செயல் அது. படைச்ச இறைவனத்துல நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். பாருங்க, கொடிமரத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த கொடிமரத்தை அதுக்கு சந்தனத்தை பூசி அந்த கொடிமரத்துல போய் ஊதுவத்தியை குத்தி வச்சு அந்த கொடிமரத்தை போய் சுத்தி அந்த எல்லாமே பிரமத கலாச்சாரம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மதத்தவருக்கு ஒப்பா நினைக்கின்றாரோ அவர் அவரை சார்ந்த. ஏன் கிடையாது? இஸ்லாமியர்கள் கிடையாது, முஸ்லீம் இல்ல என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப இந்த கொடிமரம் அங்க வேப்ப மரம், இங்க அப்படியே டிட்டோவா கொடிமரம், இதுதானே. அப்ப இப்படி இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்த எது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களோ அத்தகைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடுகளை செய்வார்களே, ஆனால் அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டாமா? படைத்த இறைவன் கேட்க மாட்டானா?
இது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல் இல்லையா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இத்தகைய மாபாதக செயலை யார் செய்கின்றார், அவருடைய நல்லறம் எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிடும். அவருக்கு நிரந்தர நரகம், சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான். அது மிகப்பெரிய அநியாயம். இணை கற்பித்தல் என்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழே உள்ள பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். யார் இது போன்ற இந்த அநியாயத்தை செய்து விட்டால் அவருக்கு நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த தர்கா வணக்க வழிபாடுல இருந்து இஸ்லாமிய சமுதாயம் முற்றிலுமாக வெளியே வர வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல். இந்த அவுலியாக்கள் என்று இவர்கள் யாரையெல்லாம் சொல்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் அவுலியாக்களா இல்லையான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவர் அவுலியாவா இல்லையான்றது மறுமையில தான் தெரியும். படைச்ச இறைவனிடத்துல இவர்கள் சிபாரிசு செய்வாங்களாம். யாராவது சிபாரிசு செய்ய முடியுமா? மன் தல்லதி யஷ்ஃபவு இன்தஹு இல்லா பிஇذنஹ், அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் யார் பரிந்து பேச முடியும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கேட்கின்றானே. நமக்கு இவங்க இந்த பட்டாணியப்பா எப்படி நிப்பாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? படைச்ச இறைவன் யாரை பொருந்தி கொண்டு அவர் நல்ல வார்த்தையை பேசக்கூடியவராக இருந்து யாருக்கு அல்லாஹ் அனுமதி அளித்தானோ அவரை தவிர வேற யாரும் வாயை திறக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்ப மறுமையில இவர்கள் எல்லாம் நிற்பார்களா? எல்லாம் ஓடுவாங்களே. என்னன்னு கேட்டா, அந்த அவுலியா என்று இவர்கள் நம்பக்கூடியவர்கள் கையை பிடிச்சு கொண்டு சொர்க்கத்துல கொண்டு தள்ளி விட்டு போற மாதிரி இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். فإذا جاءت الساخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, மிகப்பெரிய சப்தம் ஏற்படக்கூடிய அந்த நாள்ல மனிதன் விரண்டோடுவான், தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான், தன்னுடைய பிள்ளைங்க, மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் எல்லாத்தையும் விட்டு ஓடுவார்கள். لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. ஒவ்வொருவருக்கும் தனக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்க போகின்றானோ என்ற அந்த எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் சொல்றாங்க பட்டாணியப்பா நிப்பாரு. பட்டாணியப்பா எப்படி வருவாரு? அவர் எப்படி மறுமையில நிப்பாரு? அவரே ஓடுவாரு, ஓட்டம் எடுத்து ஓடுவாரு. அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்பளிக்க போறானோ என்று சொல்லி ஓடக்கூடியவர்களாக நாறு ஆண்டவர் ஓடுவாரு, ஏர்வாடி ஆண்டவர் ஓடுவாரு, மொய்யதீன் ஆண்டவர் ஓடுவாரு. மொய்யதீன் ஆண்டவர் இருக்கிறதே பெரிய பவரான அவுலியாவாம். எல்லா அவுலியாவையும் தூக்கி போட்டு இவர் மீச்சுக்கிட்டு நிற்கிறாருன்னு பேசுகின்றார்கள். அல்லாஹ் எத்தனை பேர் மிதிக்க போறான்றது அல்லாஹ் மறுமையில தான் தெரியும். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா அதுனுன் வலா தன்ஃபு ஷஃபாஅத்துன் வலா ஹும் யுன்ஸரூன். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? எந்த ஒரு ஆன்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நாள், உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு ஈடும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நாள், உங்களிடத்திலிருந்து எந்த விதமான பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத நாள். வலா ஹும் யுன்ஸரூன், நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அப்படிப்பட்ட கடுமை நிறைந்த அந்த நாளை அஞ்சி இறைவனிடத்துல நம்ம பிரார்த்தனை செய்து இறைவனையே முற்றிலுமாக சார்ந்திருக்க வேண்டுமா? இது போன்ற சமாதிகளை சார்ந்திருக்க வேண்டுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தங்களுடைய அடியாருக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றானே. இது போன்ற செத்த பிணங்களையும் சமாதிகளையும் கட்டி கொண்டு அழுவதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது போன்ற இந்த சமாதிகள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டியவை. இந்த சமாதிகள் எல்லாம் இறைவனுடைய சாபம் இறங்கக்கூடிய இடங்கள். இந்த சமாதிகள் எல்லாம் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற சமாதிகளை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, இந்த மாதிரியான சமாதிகள்ல போய் சுஜூது செய்யக்கூடியவர்களாக, இது போன்ற சமாதிகளை சுற்றி வரக்கூடியவர்களாக, இது போன்ற சமாதிகளிடத்துல கையேந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அப்ப எந்த அளவிற்கு மக்கள் வழிகட்டின் பக்கம் போயிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்டவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், நேர வழியை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாம் என்ன செய்கின்றோம்? ஒவ்வொரு கிராமமாக போய் இது போன்ற ஏகத்துவ செய்திகளை நம்ம எடுத்து சொல்கின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மண்டபம் கிளை சார்பாக இந்த கிழக்கு தெருப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பட்டாணி சாஹிப் ஒலியுல்லா தர்கா முன்னிலையில் இந்த ஏகத்துவ முழக்கத்தை நாம் முழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தர்காவுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. பிரமத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பிரமத மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்க தர்காவுக்கு கரெக்டா போயிருவோம் நம்மள்டையும் சொல்றாங்க. இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுதல் கூட நாங்க கரெக்டா தர்காவுக்கு போயிருவோம் பாய், நாங்க ரொம்ப தர்காவை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்கன்னு சொல்றாங்க. நம்மள்டையும் சொல்றாங்க, ஏங்க அதுவே இடிக்க வேண்டியதுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. அப்படியா? என்ன பாய் சொல்றீங்க? எவ்வளவு நாள் இதுதான் இஸ்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது என்பதை கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றோம். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.